ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த அடிப்படை ஜோதிட விளக்கம் மற்றும் ஆன்மீக பகுதியிலே மன அழுத்தத்தை குறைப்பது எப்படி என்கிற ஒரு தலைப்பு. நம்முடைய ஹியூமன் பீயிங் பொதுவாக மக்களின் மத்தியிலே குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, தொழிலும் சரி, மனநிலை என்பது மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு சில நேரத்திலே ஆளாகி விடுகிறோம். மன அழுத்தம் ஏன் வருகிறது, ஸ்ட்ரெஸ் ஏன் ஃபார்ம் ஆகுது? அதுக்கு ஒரு சிலர் சொல்லுவார்கள், எனக்கு நிறைய துன்பங்கள் இருக்கின்றன, நோய் இருக்கிறது, கடன் சுமை இருக்கிறது, வீட்டிலே தொல்லை இருக்கிறது, வியாபாரத்திலே முன்பின்னாக இருக்கிறது, அல்லது வேலை செய்யும் இடத்திலே பழு சுமை அதிகமாக இருக்கிறது. இப்படி நிறைய காரணங்களை ஒவ்வொரு மனிதனும் அவரவர் பார்வையிலே தங்களுடைய மன அழுத்தத்திற்கு இதுதான் காரணம் என்று சொல்லுகிறார்கள். மருத்துவரிடம் சென்றால் நல்ல உறக்கம் வருவதற்கு ஒரு சில மாத்திரைகளை சொல்லிவிட்டு சம் எக்ஸசைஸ், யோகாஸ் இதெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். அட் தி சேம் டைம் ஆன்மீக ரீதியாகவும் ஆன்மீகத்தின் ஒரு அங்கமாக வேதாங்கமாக இருக்கக்கூடிய ஜோதிஷ சாஸ்திரத்திலே இந்த மன அழுத்தம் ஏன் வருகிறது என்பதற்கு விடை இருக்கிறது. மன அழுத்தம் என்பது ஒரு 3 வயது குழந்தையிலே இருந்து 90 வயது வரையிலும் உள்ளவர்களுக்கு கூட எப்பொழுது வேண்டுமானாலும் அது மன அழுத்தம் வரலாம். வாழ்க்கையில் ஒரு 15 நாள் மன அழுத்தமே எனக்கு இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு 15 நாளாவது மன அழுத்தத்தோடு இருந்திருப்பார்கள். ஏன் அவர்களுக்கு அது வந்தது? ஒரு ஆய்வு. மன அழுத்தத்தை எப்படி போக்கலாம், அது ஒரு நோக்கம். மன அழுத்தம் வருவதற்கான காரணங்களை நான் ஆராயவில்லை, அது அவரவருடைய சொந்த விருப்பு வெறுப்பம். ஆனால் அந்த மன அழுத்தம் ஏன் நமக்கு வந்தது ஒவ்வொருவருக்கும் அப்படின்னு பார்க்க போனால், யாருடைய ஜாதகத்திலெல்லாம் சந்திரனும் கேதுவும் இணைந்திருக்கிறதோ அவர்களுடைய மனம் சற்று அவ்வப்பொழுது பேதலித்து போகும். மன அழுத்தம் அல்லது மனச்சிதைவு அல்லது மன ஓட்டங்களிலே கீழான ஒரு எண்ணங்கள், மன உளைச்சல், மனச்சலனம் என்று கூட சொல்லுவார்கள். இந்த மனச்சலனமோ மன அழுத்தமோ சந்திரனும் கேதுவும் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் அவருக்கு வரும், அல்லது அவருடைய தாயாருக்கு அந்த நிலை இருக்கும். சந்திரன் என்பவன் மாத்ருகாரகன். சந்திரனோடு கேது இணைஞ்சா ஒன்று தனக்கு மன அழுத்தம், அல்லது தன்னுடைய தாயாருக்கு மன அழுத்த நோய் அல்லது நோய் தாக்கம் என்று சுலபமாக சொல்லிவிடலாம். அதுபோலவே தான் கேதுவின் நட்சத்திரத்திலே அஸ்வினி, மகம், மூலம் என்கிற 3 நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் மன அழுத்தம் வந்துவிடும். அது அந்த தோல்வி மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர்ற போதோ, அல்லது தன்னுடைய எண்ணம் நிறைவேறாத போதோ, அல்லது வெற்றி இலக்கு தடைபடுகிற போதோ அந்த மன அழுத்தம் வந்து விடுகிறது. எப்பொழுதெல்லாம் இந்த பஞ்சாங்கம்னு சொல்கிறோமே, ராசிக்கு கேது வருகிற போது 18 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாற்றம் என்பது ஒரே இடத்துக்கு வருவா. ராகு 18 வருஷம், கேதுவுக்கு 18 வருஷம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஜாதகத்தில் கேது எங்கே இருந்தாரோ திரும்பியும் அதே இடத்துக்கு வருவதற்கு 18 வருஷம் ஆகிறது. ஸோ 18 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 1.5 வருஷ காலம் அவர் சற்று மன அழுத்தத்தில் தான் இருப்பார். அது ஒரு பெரிய பீரியட். 1.5 வருஷ காலம் மனம் தளர்வோடு இருப்பது, மன அழுத்தத்தோடு இருப்பதுங்கிறது இருக்கட்டும். லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது மனம் சம்பந்தப்பட்ட இடம். ராசியும் மனத்தை குறிக்கும், 2ஆம் இடம் என்பதும் மனதை குறிக்கும், சந்திரன் என்கிற கிரகமும் மனதை குறிக்கும். மனிதன் என்பதே மனம் என்பதற்கிலிருந்து வந்த ஒரு வார்த்தை தான். மனுவில் பிறந்தவன் மனிதன், மனம் உள்ளவன் மனிதன். அதுக்குத்தான் பிராட்டியார் சொல்லுவார், மனம் போன போக்கெல்லாம்
போக வேண்டாம், அது கால் போன போக்கெல்லாம் என்று மாற்றிவிட்டோம். மனம் என்கிற கால், அந்த மனநடை, மன ஓட்டம் தாழ்வு மனப்பான்மை வந்து விட்டால் அது அப்புறம் பேஷண்ட் தானே. அதே போலத்தான் ஜாதகத்தில் சந்திரன் கேது இணைவு நடக்கிற போதெல்லாம் இந்த மன அழுத்தம் வரும். அதே போல சந்திராஷ்டம காலங்கள், தன்னுடைய ராசிக்கு 8ஆம் ராசியின் நட்சத்திரங்கள் நடக்கும் நாளிலே சந்திராஷ்டம காலத்திலே மன அழுத்தம் வந்து விடுகிறது. ராகு வந்தாலும் கூட இருக்கும், ஆனால் கேது அளவிற்கு பாதிப்பு இருக்காது. ராகு வந்து விட்டால் கோபம் வரும், அவசரம், படபடப்பு, பதைபதைப்பு, வேகம், ஆலோசிக்காமல் செயலில் இறங்குவது என்பதெல்லாம் சந்திரன் ராகு இணைவின் போது வந்துவிடும். ஆனால் சந்திரன் கேது இணையும் போது என்னால் முடியவில்லையே, தோற்றுவிட்டேனே, நான் சாதிக்கவில்லையே என்பன போன்ற, அல்லது ஒரு மனதில் தெளிவற்ற ஒரு நிலையிலே தள்ளப்பட்டு அந்த மனிதன், அந்த நபர், அந்த ஜாதகர் யோசனையாக உட்கார்ந்துருவார். இதுக்கு ஒரே ரெமெடி தான். எப்பொழுதெல்லாம் உங்கள் ஜாதகத்திலே சந்திரன் கேது இணைகிறார்களோ, அல்லது சந்திர திசையிலே கேது புத்தி, கேது திசையிலே சந்திர புத்தி வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக கோவில்களுக்கு செல்ல வேண்டும். இப்பொழுது நான் வந்திருப்பது போல ஓய்வெடுப்பதற்கு என்று நிறைய வனப்பகுதிகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட இடங்களிலே வந்து எல்லா வேலையிலையும் விட்டுறது. 1 வீக் ரெஸ்ட். காலையில் எழுந்திருக்கிறது, யோகா, மெடிடேஷன், பிறகு ஜபம் பண்ணுறது, குளிக்கிறது, ஜபம் பண்ணுறது, லேசான உணவு, லகுவான உணவு எடுத்துக்கிறது, அப்புறம் அந்த காம்பவுண்டை வாக்கிங் வர்றது, அங்கே பக்கத்தில் இருக்கிற டெம்பிள்ஸ் போகிறது, நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது, தூங்கிறது, எழுதுறது, படிப்பது, இதெல்லாம் ரெமெடிஸ். அப்புறம் மாலை நேரங்களிலே, இப்பொழுது நான் இந்த அற்புதமான ஒரு மாலை பொழுதிலே சரியாக 6 மணி அளவிலே சூரியன் இறங்கு பொழுது என்பார்களே, ரொம்ப ரம்யமான ஒரு காலம். டி வைட்டமின் நல்லா கிடைக்கக்கூடிய நேரம், ஓசோன் நல்லா கிடைக்கிற நேரம், அதிகாலையும் மாலையும். இந்த மாதிரி நேரங்களில் நம்முடைய மனம் பசிங்கிற எண்ணத்துக்கு போகாது. 4:30 மணிக்கு ஒரு காபி சாப்பிட்டாச்சுன்னா நைட் 8 மணிக்கு தான் ஃபுட்டு. இந்த நேரம் நம்முடைய மனம் ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம். எப்பொழுதெல்லாம் ஜாதகத்திலே சந்திரனை கேது பார்த்தாலும் கூட, கேது 7ஆம் பார்வை மட்டுமே பார்ப்பார். அந்த கேதுவின் திருஷ்டி சந்திரனுக்கு விழுந்தாலும், ராசிக்கு விழுந்தாலும், உங்கள் நட்சத்திரத்திற்கு விழுந்தாலும், அல்லது கூடவே இருந்தாலும், எப்பொழுதெல்லாம் இந்த பஞ்சாங்க கால நூல்நிலை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மன அழுத்தம் ஏற்படும். இந்த மன அழுத்தத்துக்கு ஒரே தீர்வு, 1 வாரம் டேக் ரெஸ்ட், நல்ல ஓய்வை எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல வெளிச்சமான காற்றோட்டமுள்ள பகுதியிலே இருந்து கொண்டு, யாருடனும் அதிகம் பேசாமல், விவாதங்கள் செய்யாமல், ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணாமல், எல்லாம் பகவான் பார்த்துப்பான், குலதெய்வம் பார்த்துக்கும், காப்பாற்றும், அல்லது என்னுடைய பிரிய தெய்வம், இஷ்ட தெய்வம் நம்மை ரட்சிக்கும் என்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக மன அழுத்த நோய் வரும், ஆனால் உடனே போயிடும். அந்த கான்ஃபிடென்ஸாக இல்லாதவாளுக்கு மட்டும்தான் மன அழுத்தம் அதிகமாகி கொண்டே போய் விடுகிறது. எனவே திடமான மனம், உறுதியான மனம், மேலோட்டமான சாத்வீக எண்ணங்கள் மட்டுமே உள்ள மனம், சத்தியத்தை விரும்புகிற மனம், ஒழுக்கம் தவறாத மனம். மன ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். உடல் ஒழுக்கத்தை விட மன ஒழுக்கம் நன்றாக இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமும் ஒன்றும் பண்ணாது, கேது சம்பந்தமும் ஒன்றும் பண்ணாது, ஹாப்பினஸும் வந்துடும், காட்ஸ் கிரேஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் மன அழுத்தம் ஏற்படுமோ என்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை. சற்று எச்சரிக்கையுடன் இருங்கள். சந்திரனும் கேதுவும் இணைகிறதா என்று பார்த்து கொண்டு அந்த காலங்களில் ஓய்வெடுத்தீர்களே என்றால் நோய் விட்டு போகும், மனநோய் விட்டு போகும். வெல்லலாம். வெற்றி உமதே. வாழ்க பல்லாண்டு.